Hi guys and welcome to Bala's Reaction channel. நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எம்டி ஹேண்ட் சேனலில் வந்து டப்பிங் சாங்ஸ் கொடுமைகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாலாஸ் ரியாக்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் முழுசாக பாருங்கள். அதேமாதிரி அடுத்து என்ன வீடியோவுக்கு ரியாக்ட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். வாங்க வீடியோ எப்படின்னு பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் டப்பிங் சாங்ஸ் அப்புறம் தமிழ் ரீமேக் சாங்ஸ். இது வந்துட்டு ஒரு நார்மலான வீடியோ தான். இதை பத்தி வந்துட்டு நம்ம ஏற்கனவே டப்பிங் கொடுமைகள் அப்படிங்கிற ஒரு வீடியோல கூட பார்த்துருந்தோம். பத்தி சொன்னாலே எல்லாருமே பயப்படுறாங்க. அப்படி அங்க என்னதான் இருக்கு? அப்படியே ஒரு ஐடியா இருந்துச்சு, இதை வச்சு ஒரு ஃபுல் வீடியோ பண்ணலான்னு. அந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். பொதுவா மத்த லாங்குவேஜ் படத்தை தமிழுக்கு பண்ணும்போது அந்த படத்தோட டைட்டில் கேட்டாலே காமெடியா இருக்கும். வார்த்தைகள் எப்படி இருக்கும்? மொரட்டு தம்பி. இந்த மொரட்டு தம்பிக்கு மொரட்டுத்தனமான தம்பியா இருப்பான் போல. எவன்டா இது வந்து டைட்டில்? மாண்புமிகு மருமகன், சந்தர்ப்பவாதி, காரியவாதி, 4வது சிங்கம். ஆல்ரெடி 3 பாட்டு சிங்கத்துல இருக்கனால இது 4வது சிங்கம். சம்பா. ஐயோ, சம்பான்னு வச்சிருக்க, ரம்பான்னு வச்சிருக்கா. முடிஞ்சா வாழு, இல்ல செத்துரு. வாங்க மாப்பிள, வாங்க 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 வாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள. நான் என்ன சும்மாவா? இவனுக்கு சரியான ஆள் இல்லை. அதுக்கு ஓபன் தி டோர். போடா. என்ன நினைச்சிட்டு இருக்க? மதுரை திமிரு. இது மதுரடா. உன்னை மிரட்டுண்டா, உன்னை விரட்டுண்டா. நீ உள்ள வந்து வம்பு பண்ணா ஓட விடு நகரம் பல. கடைசியா கேட்டு மொரட்டு குஞ்சி. இந்த டைட்டில் கிடையாது, இப்படி வச்சா நல்லா இருக்கும். இப்ப இந்த மாதிரி படங்கள் இருக்கிற சாங்ஸா பார்க்க போறோம். தமிழ் சாங்கே தமிழுக்கு ரீமேக் பண்ணி பாத்திருக்கீங்களா? புரியல, இப்ப பார்க்க போறீங்க. அப்படி போடு. வேணுமா சிங்கக்குட்டி வேணுமா? எனக்கு புள்ள குட்டி போதும். என்னோட ஃபேவரட் சாங்கடா. அப்படி போடு சாங்கு. அத போயிட்டு இப்படி போட்டீங்களா? இதை காப்பாத்திராதீங்கயா, இதை காப்பாத்திராதீங்க. நீங்க எல்லாரும் குரு 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 பாக்குறத பார்த்தா என்னை காப்பாத்திருக்கணும் பயமா இருக்கியா? நான் சாக போறேன், என்ன தடுக்காதீங்க சாமிகளா, என்ன தடுக்காதீங்க. சேம் டியூன்ல 2 சாங் கிடைக்கிறதுனா லக்குடா. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்கடா இது. அத போயிட்டு இப்படி பண்ணிட்டீங்களா? டப்பிங் மூவிஸ்க்கு அப்படிதானே சாங் பண்ணுவோம். அப்படின்னா அது இன்னைக்கு கர்நாடகா, நாளைக்கு ஆந்திரா, நாளைக்கு கேரளா. அப்ப குத்த வேண்டியது அவளலடா, ஒன்னதான். எங்க இங்க ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் வச்சுக்கிறேன். என் கூட சேர்ந்து இந்த சாங்குக்கு நீங்க வந்து விசில் அடிக்கணும். விசில் அடிக்கணும் என் கூட சேர்ந்து. நான் அடிக்கிறேன், நீங்க அடிக்கலையா? நான் அடிக்கிறேன். இந்த சாங் கேட்க நல்லா இருக்குடா, வைப் ஆகுதுடா. தேங்க்ஸ், லவ் யூ. சரி, நம்ம நெக்ஸ்ட் சாங் பாப்போம். எப்படியோ அதிரடி நான் அடிச்சா சரவடி என் பார்வை விட்டாலே நிச்சயமானே அடுக்குபடி. என்ன பாட்டு தெரியல. டேய் போடா, நிறுத்துக்கடா, கேட்க முடியலடா சாங். நான் கொஞ்சம் டெம்பர் வச்சிக்காத பம்புவி மோதி பாக்க. என்னடா சாங்? என்ன சாங்கடா இது? காதுனாச்சு.
கேட்கவே முடியலடா இத. அப்படி ஒரு அடிடா அது. அது புடுங்க. அடியில இத்தனை அடி இருக்குங்கிறது இது சாகமா தான் தெரியுது. நல்லா இருக்குடா. ஆனா இது எனக்கு பிடிச்சிருக்குடா. ரத்தம், சதை, நாடி, நரம்பு எல்லாத்துலயும் மாயவெறி ஏறனால்தான் இப்படி ஒரு கொடூர கவிதை எழுத முடியும் சார். இதுக்கப்புறம் சாங் கேட்க முடியாதா? போகுண்டா. எனக்கு பத்தல. இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது சில நல்ல சாங்ஸ் கிடைச்சது. பாட்டோட அந்த அது நல்லா இருக்குல்ல. அதுக்காக தான் இந்த சாங் எனக்கு பிடிச்சது ரொம்ப. மறுபடியும் கேட்கறது கூட இருக்கு. ஜே படத்துல வர சாங் மாதிரி இருக்கு. அந்த படத்தோட ரீமேக்கா இருக்குமோ? ஒரு டைப்பா இருந்தது. ஒரேஜுக்கு அது வந்து நல்லாவே இருந்தது வச்சுக்குவேன். சரி, அந்த இசைக்கு சொந்தக்காரன் யார்? நாய்யா? நாய்யா? நம்ம சோத்த வச்சா வாழாடிக்கிட்டே வந்து அழகா சாப்பிட்டுட்டு விளையாடும் போது இறக்கும்லையா, அந்த நாயோட இன்ஸ்பிரேஷன் தான்யா. எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாய் எடுத்து இன்ஸ்பயர் ஆகி வச்சிருக்காங்க பாட்டை. அடுத்து என்னோட ஃபேவரட் சாங் சாத்துக்குடி ஜூஸ். எப்படி எழுதிருக்காங்க இத? இக்னோர் பண்ணணும் இந்த மாதிரி விஷயத்தை. ஆனால் சாங் ரொம்ப பேடாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு மேலே கேஸ் எடுத்தே ஆகும். ஒரு பாட்டு பண்ணா ஒரு கருத்து இருக்கணும். கருத்து வந்து ஒரு வந்து மற்றவங்க கஷ்டப்படுத்துற மாதிரி இந்த பாடக்கூடாது. யாருமே இசையை வந்து அவங்க அவமானப்படுத்துறாங்க. அவர் வந்து பாட்டு பாடக்கூடாதுன்னு சொல்லுங்க. பாடக்கூடாது, இல்லை லிரிக்ஸே எழுதுறதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லணும். எப்படி யோசிச்சு இந்த லிரிக் எழுதுனாங்கன்னே தெரியலடா. அடுத்து வந்துட்டு பில்லா ரீமேக் படத்துல இருந்து ஒரு சாங் இருக்கு. ஒரு நிமிஷம். இது காந்தி பிறந்த மண்ணுது. அறவழி போராட்டம் தான் கரெக்ட். சைலண்டா இருங்க. எப்படிப்பா இதெல்லாம் கேட்க முடியும்? சரி, உன் சைட்லயும் ஒரு நேரம் இருக்கு. அஜித் நடிச்ச பில்லா படத்தோட ரீமேக் படத்துல விஜயோட சாங் சரியா புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு ப்ளீஸ். இதுல அஜித் நடிச்சதே ஒரு ரீமேக் படம் தான். இந்த ரீமேக் படத்தை இவங்க வந்து ரீமேக் பண்ணி அதுல விஜய் சாங் வச்சிருக்காங்க. வணக்கம் வாப்பா அஜித் ரசிகன் பண்றோம். ஏவா உங்க ஆள் படத்து சம கூட்டம்பா. விஜய் ரசிகரா? அவளே படாதப்பா. உங்க ஆள் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக போகுது. இந்த படத்துக்கு அஜித் ரசிகர்களும் வரணும், விஜய் ரசிகர்களும் வரணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கணுமா? அவன் மட்டும் நல்லா சம்பாதிச்சு வெள்ளையும் சொல்லியமா இருப்பானா? இதே படத்துல இன்னொரு சாங் ஒண்ணு இருக்கு, அதை பார்ப்போம். இதுமா என்னடா
டிரான்ஸ்கிரிப்ட் இன்னொரு பாட்டு இருக்காங்களா? ஏற்கனவே சுறா படத்துல ஒரு சாங் பார்த்திருந்தோம். அதே சுறா படத்துல இருந்து இன்னொரு சாங். தஞ்சாவூர் ஜில்லாக்காரி. ஓகே, அதே பாட்டு தான் அப்படியே அந்த லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட். அந்த சாங் மட்டும் இல்லாம அந்த பேண்ட் கைட்டி மாட்டுறது இருக்கும்ல, அதுவும் இருக்கு. தெலுங்கு பில்லா 2009 ரிலீஸ் ஆயிருக்கு. சுறா வந்தது 2010. அப்ப சுறா படத்துல தான் காப்பி பண்ணிருக்காங்களா? சாரிப்பா, தெரியாம பேசிட்டாங்க. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, ரெண்டு படத்துக்கும் ஒரே மியூசிக் டைரக்டர் தான். ஏதோ ஒரு டீலிங் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு போல, தெரியல. அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து. மொத்தம் ரெண்டு குத்து. கிளவி செத்து இவங்கள்ட்ட பிடிக்காத விஷயமே இதான். இதே போல சாங் இதை விட நல்லாவே எங்கள்கிட்ட ஒண்ணு இருக்கு. அத நல்லா பண்ணா கூட பரவாயில்ல. ஐயோ இல்லப்பா, ஐயோ அத காய்ச்சி காதுல ஊத்துற மாதிரி கொயின்னு கேட்கும். தமிழ்ல ரீமேக் பண்றானுங்க. கவனமான லிரிக் வச்சு தமிழ்ல ரீமேக் பண்றாங்க. ஒண்ணும் இல்ல, இந்த டைரக்டர் கூட இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் யாராவது இருப்பாங்களே, வாய்ஸ் தான் டப் பண்ணுவாங்க. அவங்கள வச்சு நீங்களே பாடிடுங்க. எதுக்குன்னா வந்து ஆட போட்டுக்கிட்டு ஏன்டா ஓட்டத்தை கல்ல வயல வைக்கிற? அடிக்கணும்னு தோணுதுல்ல? எவ்வளவு கேவலமா பாடுறாங்க. சாங் பிடிச்ச சாங்கடா. இங்க பாரு, இதுக்கப்புறம் இது போல நல்ல சாங்கனா கொலை பண்ணிடுதீங்க. வாரம் உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். அப்புறம் எங்களை கூட சொல்லுங்க. சரி, நெக்ஸ்ட் சாங்க பாப்போம். என்ன பண்ணி வச்சிருக்காங்க, பயமாவே இருக்கு. இந்த படம் நல்லா இல்லைனாலுமே இந்த படமே ரீமேக் பார்வையில் விழுந்த பாதைய தொலைச்ச பேசுற பேச்சுல கோபத்தை கூடாதே. யாண்டா நீங்க இந்த பாட்டெல்லாம் எப்படி கேட்டா கண்ணு பிதுங்குது கண்ணஞ்ச வைக்குது. இந்த மாதிரியே சாங் கேட்கும் போது இதோட உண்மையான தமிழ் சாங் கேட்டாலே கடுப்பாகும் போல. நான் என்ன பண்ணனே என்னாண்டு கோவத்தை காட்டுறீங்க? மேல இல்லம்மா, உன் மேல எனக்கு கோவம் வருமா? ஏய் சந்திரா, சரி விடுங்க. தமிழ் சாங் பிடிக்கும் தான். ஆனா எனக்கு பிடிச்ச சாங் இப்படி பண்ணும்போது எனக்கு கடுப்பாகுதுடா. என்னப்பா ஏன் எமோஷன் ஆயிட்டே? கண்ணு பிதுங்குது கண்ணஞ்ச வைக்குது கோபம் தான் கூடாதே. போதும், நம்ம அடுத்த வீடியோல பாத்துக்கலாம். ஐயோ சாவி. அதாவது நம்ம படத்தை ரீமேக் பண்ணுறோம், ஓகே. பட் பாட்டு வந்து நம்ம அந்த நம்ம லாங்குவேஜுக்கும் நம்ம இதுக்கு செட் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன், அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் எழுதுவோம். இல்லைன்னா வேற ஏதோ ஒரு கிளப்பில் வர்ற மாதிரியோ அந்த மாதிரி எழுதுவோம். அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் அந்த பாட்டில் இருக்கும். இவங்க என்னடான்னா தமிழ் படத்தை எடுத்து ரீமேக் பண்ணி அதே டியூனில் போட்டு அதே ஒரு தமிழ் வார்த்தைகளை போட்டு வச்சுருக்கிறாங்க. வேறு லாங்குவேஜ் அவங்க அந்த லாங்குவேஜில் பார்க்கும்போது நல்லா இருந்திருக்கு என்னமோ. திரும்ப அதே டியூனில் வேறு லிரிக்ஸை போட்டு கேட்கும்போது கேட்கவே முடியல. ஏன்னா நம்ம அந்த பாட்டு நல்லா ரசித்து கேட்டுப்போம். அந்த வார்த்தைகள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டுருப்போம். அட்லீஸ்ட் நல்லா இருந்தால் பாடுறதாக நல்லது வரல. இருக்குல்லே கேவலமாக போட்டு வச்சுருக்கிற பாடுறதாங்க. அஜித் சொன்ன மாதிரி தான், டப்பிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்களா, நீ இது எதுக்கு தனியாக எதுக்கு பாடுறது கூட்டு வரணும், நீங்களே பாடிருங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏதோ லிரிக்ஸை போட்டு எழுதிருக்க பாடிருங்க அப்படிங்கிற மாதிரி, அது காசு மிச்சம் பண்ணுற மாதிரி எழுதி வச்சுருக்குறாங்க. அநியாயம் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி நல்ல வேலை இதெல்லாம் முழுசாக கேட்கல. எனிவே வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் டு எம்டி ஹேண்ட். அதே மாதிரி பாலா ஸ்டேன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அடுத்து என்ன வீடியோ கிரியேட் பண்ணுங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை.